மக்கள் வணக்கம். வெற்றிப்படிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒருவர் வாழ்க்கையில் வெற்றிப்படிகளை எட்டிப் பிடிக்க வேண்டுமானால் அவருக்கு உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் அவசியம் தேவை. உடல் ஆரோக்கியத்திற்காக நாம் மக்கள் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை மருத்துவ நேரம் நிகழ்ச்சியை வழங்கி வருகிறோம். இன்றைக்கு சனிக்கிழமை வெற்றிப்படிகள் நிகழ்ச்சியில் மன ஆரோக்கியம் குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஒருவர் வாழ்க்கையில் வெற்றி பெற தன்னம்பிக்கை, தன்முனைப்பு, அதனை உருவாக்கிக் கொள்வது எப்படி, தன்முனைப்பை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்து இன்றைக்கு நம்மோடு விரிவாக பேசுவதற்காக நமது மக்கள் தொலைக்காட்சி அரங்கிற்கு நேரலையில் பங்கேற்க வருகை தந்திருக்கிறார். கோல்டன் சக்சஸ் அகாடமி நிறுவனத்தினுடைய இயக்குனரும் இந்த துறையினுடைய முன்னணி பயிற்சியாளருமான திரு உதய சான்றோன். வணக்கம் சார். வணக்கம் சார். அது இந்தியா தமிழக வரலாற்றை பார்த்தீர்களானால் ஒரு 1940களில் வாக்கில் அப்துல் ரஹீம் பிரபல தன்முனைப்பு பேச்சாளராக, தன்முனைப்பு பயிற்சியாளராக, அன்றைக்கெல்லாம் பயிற்சிகள் பெரும்பாலும் கிடையாது, தன்முனைப்பு எழுத்தாளராக அவர் அப்துல் ரஹீம் வந்த பிறகுதான் இன்றைக்கு தன்முனைப்பு என்றால் என்ன என்று முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி பின்னாடி 1940களில் தொடங்கி அப்துல் ரஹீம் அடுத்து தொடர்ந்து இது பிரபலப்படுத்தியது டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்களை சாரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொடர்ந்து இன்றைக்கு பார்த்தீர்களானால் இந்த தன்முனைப்பு துறை, தன்முனைப்பு பயிற்சி துறை மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அது இன்றைக்கு பல்வேறு பகுதிகளாக கூட பிரிந்திருக்கின்றன. ஒரு மாணவர் நன்றாக படிக்க வேண்டுமானால் அந்த படிப்பு திறனை ஊக்குவிப்பதற்காக தனியாக பயிற்சிகள் நடத்தி வருகிறார்கள். அடுத்ததாக ஒரு மாணவருக்கு வேலை வாய்ப்பு பெற வேண்டுமானால் அதற்கு தொடர்புகள் திறன் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்கில் சார்ந்த பயிற்சிகளை நடத்தி வருகிறார்கள். இது குடும்ப வாழ்க்கையில் சிறந்து விளங்க வேண்டுமானால் அவர்களுக்கு கவுன்சிலிங் ஆலோசனைகள் நிறைய நடத்துகிறார்கள். மனம் சார்ந்த பயிற்சிகள் இன்றைக்கு இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் அதிகரித்து வருகின்றன. இது உங்களுடைய பகுதி அது. நீங்கள் எந்த துறையில் தொடர்ந்து பயிற்சிகளை நடத்தி வருகிறீர்கள்? இது நான் 2 பகுதியா பிரிச்சிருக்கேன். நான் முதல்ல நிறுவனங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 500 நிறுவனத்துக்கு மேலாக நிறுவனத்துக்கு அவங்க என்ன முக்கியமான தேவைன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒர்க் எஃபெக்டிவ்னஸ், ரொம்ப ஈடுபாடோட பண்றது, ஒரு பொறுப்புணர்ச்சி எடுத்துக்கிறது, பிளஸ் ஒரு கூட்டு ஒரு பொறுப்பு, அது அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறது. இது மாதிரி அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு நிறுவனத்துல பாத்தீங்கன்னா ஒரு குழுவா ஒர்க் பண்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். சில நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மேல இருக்கவங்க அதிகாரிகள் இருக்கும்போது ஒரு மாதிரியும் இல்லாத ஒரு மாதிரியும் நடந்துக்குவாங்க. சோ அப்ப ஒவ்வொரு நிறுவனத்துக்கு இருக்கிற அந்த குறிக்கோள் எட்டுறதுக்கு என்னென்னலாம் தடையா இருக்கோ அந்த தடையை உடைச்சு எரிஞ்சு, இப்ப நம்ம தடைகளை உடைச்சு வெற்றிகரமா அடையிறது எப்படின்ற டைட்டில் நம்ம பேசிட்டு இருக்கோம். பொருத்தமா இருக்கு பாருங்க. அது மாதிரி அவங்க என்னென்ன தேவை இருக்கோ ஒரு நிறுவனத்துல அதை பேஸா வச்சு கிட்டத்தட்ட எங்களுடைய டீம்ல ஒரு 25 ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. ஒரு தலை சிறந்த ஒரு அற்புதமான ட்ரெயினர்ஸ் டீம் நாங்க வச்சிருக்கோம். எந்தெந்த டாபிக் ஸ்பெசிபிக்கா அவங்க கேட்கறாங்களோ, அந்த எந்த ஏரியால அவங்களுக்கு டெவலப்மெண்ட் தேவையோ அதை நாங்க மீட் அவுட் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பரா சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரியலைஸ் பண்றாங்க. அது மாதிரி ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பப்ளிக் ப்ரோக்ராம். இப்ப பாத்தீங்கன்னா நிறுவனம் ஒண்ணு. ரெண்டாவது பொதுமக்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நிறைய பேர் முன்னாடி எல்லாம் ஒரு விழிப்புணர்ச்சி கம்மியா இருந்ததுன்னு தான் சொல்லலாம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி மக்கள் வாழ்க்கையில வெற்றி அடையணும், சாதிக்கணும்ன்ற எண்ணம் பரவலா இருக்கு. நீங்க சொன்னாலும் உண்மை என்னன்னா நிறைய எப்படியா சாதிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. ஆனா நிறைய போராடுறாங்க. ஒரு கட்டத்துல இதெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்ட்டு அவங்களே அவங்கள இதுக்கெல்லாம் நான் எனக்கு ஆசை இல்லாதவன், இல்லைன்னா இதுக்கெல்லாம் எனக்கு இந்த ஜென்மத்தில் எனக்கு இது கிடையாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனா உண்மை அப்படி கிடையாது. சாதித்தவர்கள், வெற்றியாளர்கள், மிகப்பெரிய பெரிய பெரிய பதவிகள்லாம் அடைஞ்சவங்க, பெரிய நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழறவங்க பல தோல்விகள், மஞ்ச கடுதாசி வாழ்க்கையில அதாவது பேங்க் கரப்ட் சொல்லுவாங்க, ஃபுல்லா லாஸ் ஆயிட்டு அது மாதிரி பல இதுக்கு அப்புறமும் சாதிச்சிருக்காங்க. ஆனா அந்த நம்பிக்கையோட போயிட்டு இருந்தாங்க. அதனால இது மாதிரி 2 பிரிவா, முதல் பிரிவு நிறுவனங்களுக்கும், ரெண்டாவது பொதுமக்களுக்கான பிரிவுல தன்னம்பிக்கை பிளஸ் அவங்களுக்கு கனவுகள் காண்பது எப்படி, பிளஸ் நேர நிர்வாகம், பிளஸ் அவங்க சில ஒரு எனர்ஜி டானிக் மாதிரி பயங்கரமான சில மோட்டிவேஷனல் வீடியோஸ், பிளஸ் நிறைய ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொண்டு சாதனையாளர்கள் அழைச்சிட்டு அந்த ப்ரோக்ராம்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் மக்கள் ரியலாவே அவங்க ஒரு சிலிர்ச்சி எழுறாங்கன்னு தான் சொல்லணும். என்னால முடியும், அவங்களால பண்ண முடியும், என்னால ஏன் முடியாது அப்படின்ற அந்த எண்ணம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் ஆயிடுது. இது மாதிரி 2 பகுதியா பிரிச்சு பண்ணிட்டு இருக்கோம். அதுல பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த பிரிவு தான் பண்றோம், இந்த பிரிவு தான் பண்ணலன்ற மாதிரி எல்லாம் இல்லாம நாங்க எடுத்துக்கிட்ட தலைப்பு பாத்தீங்கன்னா எம்பவரிங் பீப்புள், எம்பவரிங் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா எங்களுடைய இளைஞர்கள், நம்மளுடைய ரத்தம் பாத்தீங்கன்னா சாதித்த ரத்தம், சாதித்துட்டு இருக்கிற ரத்தம். பாத்தீங்கன்னா நம்ம ஜீன் சாதாரண ஜீன் கிடையாது. அதாவது எல்லாருக்கிட்டையுமே நம்பிக்கை இருக்கு. புதுசா நாங்க நம்பிக்கை ஊட்டல, அந்த இருக்கிற நம்பிக்கையை ரியலைஸ் பண்ண வைக்கிறோம். ஒரு சிலை இருக்கு,
அந்த சிலையில வந்து ஆல்ரெடி ஒரு சிலை மறைஞ்சிருக்கு, தேவையில்லாத எடுக்கும்போது அந்த சிலை தெரியுது. அது மாதிரி வந்து நம்ம அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல ஒரு அற்புதமான விஷயத்தை வெளியில கொண்டு வரும்போது அவங்க வந்து சாதனையாளர்களா மாறிடுறாங்க. அந்த பணியை தான் வந்து நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப உங்களோட பேச்சு ரொம்ப உற்சாகமா இருக்கிறது, வாழ்த்துக்கள். இப்போ வந்து ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி படிகளை எட்டி பிடிக்க வேண்டுமானால் அவனுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் அவசியம் தேவை? அவங்களுக்கு என்ன தேவைன்னா, முக்கியமா அவங்க மனசை பத்தி தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா மனசை பத்தி தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஈவன் எங்களை மாதிரி பயிற்சியாளர்களுக்கே சில நேரத்துல அந்த ஒரு ஒரு தொடர்பு கொஞ்சம் மிஸ் ஆனாவே எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் போற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. இப்போ மனசை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும். மனோபாவம் பிளஸ் வந்து வாழ்க்கையில வந்து குறிக்கோள் எவ்வளவு முக்கியம். சில பேர் பாத்தீங்கன்னா வேகமா ஓடுறாங்க, போற ஸ்பீடு பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்னா கடின உழைப்புனா அவங்கள மாதிரி ஒரு உழைப்பை நம்ம பார்க்கவே முடியாது. ஆனா போற இடம் தப்பா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு போகணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட எல்லையில நீங்க ட்ராக்ல இருந்தீங்கன்னா தான் போய் சேர முடியும். நிறைய பேர் ஆப்போசிட் ரிவர்ஸ் ட்ராக்ல இருக்காங்க. என்னதான் வேகமா போனாலும், நீங்க பிளைட்ல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, நீங்க என்ன மாதிரி நீங்க போனாலும் சரி போய் சேர முடியாது. அதுக்கு பதிலா ட்ராக்ல இருந்து நீங்க நடந்து போனா கூட ஒரு கட்டத்துல நீங்க போய் ரீச் ஆயிட முடியும். அதனால அவங்களுக்கு வந்து அந்த தேவையானது மனோபாவம் பிளஸ் வந்து மனசை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்பிக்கையை வந்து நம்பிக்கையில சாதிச்ச மனிதர்கள்லாம் எத்தனை பேர் சாதிச்சிருக்காங்க. நம்ம வந்து பேக்ரவுண்ட் முக்கியம் கிடையாது, நான் வில்லேஜ்ல இருந்து வந்துட்டேன்னு முக்கியம் கிடையாது, இல்லைன்னா எனக்கு பேரண்ட்ஸ் எனக்கு சொத்து சேர்த்து வைக்கலன்றது முக்கியம் கிடையாது, நான் அதிகம் படிக்கலையான்றது முக்கியம் கிடையாது. எது எப்படி இருந்தாலும், அதாவது சொல்லுவாங்க இஃப் அண்ட் பட்னுவாங்க. இஃப் இது இருந்தா, பட் ஆனா அது இல்லாம இருந்ததால அப்படி இல்லாம எது இருந்தாலும் இல்லைனாலும் இன்ஸ்டீட் ஆஃப் இதெல்லாம் தாண்டி நான் எப்படி அடைய வைக்கிறதுன்றதான் நாங்க அந்த பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்கிறோம். அப்ப என்ன ஆகுது, அவங்க வந்து பிரேக் த பேரியர் மாதிரி அவங்க வந்து இல்ல தடையெல்லாம் உடைச்சு எறிஞ்சிட்டு புது மனுஷனா பெரிய வெற்றியாளனா எப்படி ஆகுதுன்ற அந்த ட்ராக் அவங்க செட் பண்ணி அவங்க மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாழ்க்கையில அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க மட்டும் இல்ல, இந்த தமிழகமே அச்சீவ் பண்ணிட்டு இருக்கு. அதுதான். இப்போ வந்து பொதுவாக நீங்க வந்து நிறைய பேருக்கு தொடர்ந்து நாள்தோறும் பயிற்சிகள் வழங்கிட்டு இருக்கீங்க. சரிங்க சார். வழங்குகிற போது அந்த பயிற்சியினுடைய வெற்றி விழுக்காடு எவ்வளவு விழுக்காடு இருக்கு? இப்போ ஒரு 10 பேர் ஒரு பயிற்சியை வந்து பாக்குறாங்க, பயிற்சியில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா 10 பேர்ல எத்தனை பேர் வெற்றி பெறுகிறார்கள்? நீங்கள் சொல்கிற உத்திகளை பின்பற்றி, நீங்கள் சொல்கிற தந்திரங்களை எல்லாத்தையும் பின்பற்றி கொண்டு அதையே வாழ்க்கையாக கருதி எத்தனை பேர் வெற்றி பெறுகிறார்கள்? இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அது வந்து அந்த பாராமீட்டரை நாங்க பார்க்கல. பட் உண்மை என்னன்னா, அந்த 10% நீங்க சொல்ற மாதிரி ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தான் வராங்க. அந்த ரியலைசேஷன் உள்ளுக்குள்ள ஒரு அர்ஜ் இருக்கு, ஏதாவது பண்ணணுன்ற போது அந்த டியூனிங்ல வரும்போது இங்க வந்து ஒரு விளக்கு எரியுது. எரியிற விளக்கையில கொஞ்சம் அந்த விளக்கு வந்து அணையிற மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து தூண்டுகோல் கொடுக்குற மாதிரி நாங்க எங்களுடைய பயிற்சிகள்லாம் வந்து அவங்கள ரியலைஸ் பண்ணி கண்டிப்பா நல்லா பண்ண முடியும்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே அடைகிறாங்கன்றதுதான் அர்த்தம். சில நேரத்தில் அடையாத மாதிரி இருந்தா கூட அவங்களோட லட்சியத்துக்கு அந்த தூரம் வந்து கம்மியா, இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குன்னு தான் அர்த்தம். அவசரம் அவங்க வந்து தோற்றுட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. உள்ளுக்குள்ள அந்த எப்பயும் இருக்கு, அவங்க கண்டிப்பா அடைய போறாங்க, பட் டிலே ஆயிட்டு இருக்கு, அவ்வளவுதான்.